வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்க போகுது. நாளைய தினம் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட செயலில் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கலாம். நாளைய தினம் எந்த ஒரு விஷயத்துலையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் உங்களோட பணியிட சூழல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். அதிகமாக ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாள் கிடையாது. உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் உங்களோட நிதி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைய தினம் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்க போகுது. உங்களுக்கு அதை நினச்சி ரொம்ப ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்கிறது பண வரவு அதிகமாக இருக்கும்போது சேமித்து வச்சு பணத்தட்டுப்பாடு ஏற்படும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். நாளைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். கால் வலி இல்லாட்டி பதட்டம் சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறது மூலயமா பெயின் ரிலீஃப் பண்ணலாம், மனப்பதட்டத்தை குறைக்கலாம். சரிங்களா? ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.